Hi friends, welcome back to my channel. So இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. எஸ்பெஷலி இப்போ ஃபெஸ்டிவல் அரௌண்ட் த கார்னர் அப்படின்றதுனால உங்களை நீங்க செல்ஃப் பேம்பர் மாதிரி நீங்க பண்ணலாம். நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம் இருக்கும். எஸ்பெஷலி நீங்க ரொம்ப டிராவல் பண்ற பர்சனா இருக்கீங்க, இல்ல வந்து உங்களுக்கு ரொம்ப வந்து வெதர் சேஞ்ச் இருந்துட்டே இருக்கு உங்க ஏரியால, இந்த ப்ராப்ளம் கண்டிப்பா உங்களுக்கு இருக்கும். எனக்கு இப்போ கொஞ்ச நாளா வந்து பாத்தீங்கன்னா பயங்கர டிராவல் நிறைய பண்ற மாதிரி இருக்கு. பிளஸ் உங்களுக்கு டிஸ்டர்ப்டு ஸ்லீப்பும் எனக்கு இருக்கிறதுனால எனக்கு இந்த மூக்கு சுத்தி பயங்கர ட்ரைனஸ் இருக்கு. பிளஸ் இங்க வந்து பாத்தீங்கன்னா அரௌண்ட் த மவுத்தும் குட்டி குட்டியா வந்து பிளாக் பேட்ச் மாதிரி இருக்கு. ஆப்வியஸா உங்களுக்கு ஐஸ் சுத்தியுமே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டல்லா ஆயிடும் நம்மளுக்கு லேக் ஆஃப் ஸ்லீப்னால. ஸோ எனக்கு ஒரு நல்ல ஒரு செல்ஃப் பேம்பரிங் தேவைப்பட்டது. பிளஸ் தீபாவளி வரதுனால இந்த ஒரு ரெமெடி வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சேன். ஆக்சுவலி ரொம்ப மோசமா இருந்தது ஸ்கின், இப்போ கொஞ்சம் ஃபார் பெட்டர். ஸோ அந்த ஒரு டிஐஒய் தான் நான் உங்களோட ஷேர் பண்ண போறேன். கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா தென் ப்ளீஸ் கண்டினியூ வாட்சிங். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டு ஸ்டார்ட் வித், எப்பயுமே உங்களுக்கு வந்து ஏதோ ஸ்கின் இஷ்யூஸ் இருக்கு, கண்டிப்பா வந்து மேக்கப் போடாதீங்க. ஏன்னா அந்த ஸ்கின் இஷ்யூஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு ஃபர்தரா வந்து அக்ரவேட் தான் ஆகும். ஸோ அதுக்கு ஒரு சிம்பிளான ஒரு ஹோம் ரெமெடியும் சொல்றேன். அதே மாதிரி இந்த மாதிரி டல்லா இருக்கும் போது நீங்க எப்படி வந்து உங்களை ப்ரெசென்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றதும் நான் உங்களுக்கு சொல்றேன். ரெண்டுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஹோம் ரெமெடி வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் எடுக்கும் அது வந்து ரிசல்ட் காமிக்கிறதுக்கு. நீங்க ஃபர்ஸ்ட் வாட்டி போட்டோன்னே உங்களுக்கு அந்த ரிசல்ட் தெரியாது. சோ அது மாதிரி நீங்க ட்ரை பண்ணோம் அப்படின்னா நான் டிஐஓ உங்களுக்கு ஷேர் பண்ண தான் போறேன் நெக்ஸ்ட். அப்படி இல்ல எனக்கு வந்து குயிக்கா வந்து இந்த ஃபேஸ்ல வந்து இந்த டல்னஸ் தெரியக்கூடாது அப்படின்னா நீங்க அதை வந்து கவர் அப் பண்றதுக்கு நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றது என்னன்னா, நீங்க மேக்கப் போட்டு கவர் பண்ணாதீங்க. எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு டார்க் லிப்ஸ்டிக் போட்டு நீங்க கண்டிப்பா கவர் பண்ணலாம். டிஸ்கலரேஷன் என்னோட ஃபேஸ்ல இருக்கு, ஆனா உங்களுக்கு கண்டிப்பா கேமரால தெரியாது. ரீசன் வந்து நான் போட்டிருக்க லிப் ஷேட் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டார்க்கா இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஃபேஸ் வந்து பயங்கர பிரைட்டா இருக்கிற மாதிரி தான் தெரியும் ஆன் கேமரா. நீங்க நேர்ல பாத்தீங்கன்னாலுமே பாக்குறவங்களோட ஃபோக்கஸ் வந்து உங்களோட ப்ராப்ளமேட்டிக் ஏரியால போகாது. உங்களுக்கு நீங்க நல்ல ஒரு டார்க் லிப்ஸ்டிக் போட்டீங்க அப்படின்னா அவங்களோட அட்டென்ஷன் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த லிப்ஸ்டிக்ல தான் போகும். சோ டக்குன்னு நோட்டீஸ் பண்ண மாட்டாங்க, நீங்களும் ரொம்ப டல்லா தெரிய மாட்டீங்க. நான் இப்ப போட்டிருக்க ஷேட் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு 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 டார்க் கோரல் கலர். ஆக்சுவலி நான் இதோட ஷேட் உங்களுக்கு ஷேர் பண்றேன். பட் ஆனா இது எதுல இருந்து வாங்கியிருந்தேன்னு பாத்தீங்கன்னா லாக்மி 925 இருந்து வாங்கியிருந்தேன். சோ இது வந்து நான் இப்போ வந்து ஒரு ஷேட் போட்டிருக்கேன். நான் இன்னொரு ஷேட் இப்போ போட்டு காமிக்கிறேன் பாருங்க, ரொம்ப நல்லா பிரைட்டா இருக்கும் ஃபேஸ். சோ இப்போ பாத்தீங்கன்னா நான் இன்னொரு ஷேட் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஃபேஸ் வந்து இன்னும் கொஞ்சம் பிரைட்டன் ஆன மாதிரி இருக்கும். கேமரால எப்படி தெரியுதுன்னு தெரியல, பட் நேர்ல வந்து நல்லா உங்களுக்கு வந்து ஃபேஸ் வந்து பாத்தீங்கன்னா பிரைட்டன் ஆகும். சோ இது ஒரு டிப். நெக்ஸ்ட் ரெண்டு கலருமே நீங்க மஸ்ட் ட்ரைன்னு சொல்லுவேன். உங்களுக்கு வந்து ஒரு 12 hours உங்களுக்கு சுத்தமா அந்த லிப் ஷேட் வந்து இதுவே ஆகக்கூடாது, லைக் வந்து வேர் அவுட்டே ஆகக்கூடாதுன்னா நீங்க கண்டிப்பா இந்த ரெண்டு ஷேட்மே ட்ரை பண்ணலாம். நீங்க அது வந்து இந்தியன் ஸ்கின் டோனுக்கு பர்ஃபெக்டா சிங்க் ஆற மாதிரி ஒரு ஷேட் வந்து அவங்க கொடுத்திருக்காங்க. பிளஸ் ரொம்ப பிக்மெண்டட். இப்போ நான் செகண்ட் யூஸ் பண்ணிருக்கேன் இல்லையா, அந்த ஷேட் வந்து இந்த பர்பிள் ஷேடு. ஃபர்ஸ்ட் நான் யூஸ் பண்ணிருக்கிறது வந்து இந்த பிங்க் ஷேடு. எவ்வளவு பிரைட்டா இருக்கு பாருங்க ரெண்டுமே. இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப லாங் லாஸ்டிங். பட் ஒரே ஒரு இது என்னன்னா, நீங்க திருப்பி ரிமூவ் பண்ணும் போது கொஞ்சம் ஆயிலோ இல்ல மேக்கப் ரிமூவர் வச்சு ரிமூவ் பண்ற மாதிரி இருக்கும். அது ஒரே ஒரு விஷயம் மட்டும் கொஞ்சம் கஷ்டம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா லாக்மே அப்சல்யூட். இது வந்து ரொம்ப லாங் ஸ்டே கிடையாது, பட் ஆனா வந்து கலர் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. நல்லா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மேட் பிளஸ் கலருமே பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு. இது வந்து பெரி கலர் ஆக்சுவலி. ஸோ கலரே ரொம்ப சூப்பரா இருக்கும். இது உங்களுக்கு வேணும்னா இந்த டார்க் கலர் கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். சோ இது வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டன்டா நம்மள வந்து ஒரு டல்லா காமிக்காம இருக்கிறதுக்கு. சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான டிஐஒய் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். அதே மாதிரி இன்னொரு விஷயம், நான் ஃபியூ வீடியோஸ்க்கு பிஃபோர் நான் இந்த ட்ரெஸ் போட்டு ஒரு vlog பண்ணிதான். அதுல நிறைய பேர் இந்த ட்ரெஸ்ஸை பத்தி கேட்டிருந்தீங்க. இந்த ட்ரெஸ் வந்து பாத்தீங்கன்னா நான் அமேசான்ல தான் வாங்கியிருந்தேன். சூப்பரான ஒரு ஆஃபர்ல வாங்கியிருந்தேன். ஏன்னா இப்ப அமேசான்ல வந்து திவாலி சேல் வந்து பயங்கரமா ஆஃபர்ஸ் போயிட்டு இருக்கு. எல்லா ப்ராடக்டோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கமிங் டு ஹோம் ரெமெடி, நான் அதுல என்னென்ன இன்கிரீடியன்ஸ் யூஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னு ஃபர்ஸ்ட் காமிச்சிடுறேன். அதை பார்த்துட்டு வாங்க. அதுக்கப்புறம் அதை எப்படி யூஸ் பண்ணும் அப்படின்றது நான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் வந்து ஓட்ஸ் நல்லா வந்து பவுடர் பண்ணிக்கோங்க. அதை ஒரு சின்ன ஒரு பவுலில் வந்து சேர்த்துட்டு நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக பொட்டேட்டோவும் கியூக்கம்பரும் நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் உங்களுக்கு ஒரு செமி லிக்விடாக வரும். அதை வந்து நீங்கள் ஓட்ஸ் பவுடரோட நல்லா சேர்ந்து கலந்துக்கோங்க. கலந்துட்டு ஒரு 5 minutes அப்படியே விட்டுருங்க. கொஞ்சம் திக்கன் ஆகும் அது. அதை நீங்கள் அப்படியே டைரெக்டாக யூஸ் பண்ணலாம்.
அப்படி இல்லை உங்களுக்கு ஆலோவேரா செட் ஆகும்னா நீங்கள் ஆலோவேராவோட சேர்த்து நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இன்னும் நல்லா உங்களுக்கு மாய்ஸ்சர் கண்டென்ட் வந்து உங்கள் ஃபேஸுக்கு வந்து ஆட் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ வந்து ப்ரிப்பரேஷன் மெத்தட் பார்த்துருப்பீங்க. ரொம்ப சிம்பிள் தான். இதில் ஆலோவேரா மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல். நான் எல்லாத்துலேயுமே ஆலோவேரா போடுவேன், அதனால நான் அதை வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. பட் நீங்கள் ஆலோவேரா யூஸ் பண்ணீங்கன்னா நீங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக போடலாம். ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு மாய்ஸ்சர் கொடுக்கும், ப்ளஸ் உங்களுக்கு வந்து ரொம்ப ட்ரை ஆக்கிறாது ஃபேஸ் ஃபுல்லாக. பட் நீங்கள் வெறும் நோஸ் ஏரியா அப்புறம் இல்லைன்னா வாயை சுற்றி மட்டும் போட போறீங்க அப்படின்னா நீங்கள் ஆலோவேரா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ அந்த ஏரியாவில் மட்டும் போட்டுருங்க. அந்த போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக சுடு தண்ணியில் வந்து எடுத்து அப்படியே வந்து டேப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் கொஞ்சம் வந்து போர்ஸ் எல்லாமே ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணலாம். ஸோ நீங்கள் ஃபுல்லாக வந்து யூஸ் பண்ணிட்டு ஒரு 15 to 20 minutes விட்டுருங்க. விட்டுட்டு உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் பிளாக் கலர் பேட்சஸ் இருக்கோ அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் சர்க்குலரா மோஷன்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஸ்க்ரப் பண்ணணும். அந்த இடத்துல மட்டும் பண்ணுங்க. ரீசன் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் ஃபேஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ட்ரை ஆயிடும் ஸ்கின். ஸோ அந்த மாதிரி பண்ணாம எந்த இடத்துல உங்களுக்கு அந்த பிளாக் கலர் பேட்ச் இருக்கோ அந்த இடத்துல மட்டும் நல்லா வந்து ப்ரிஃபரபிளி உங்களோட இந்த விரல் யூஸ் பண்ணுங்க, ரிங் ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணி நல்லா இப்படியே நீங்க சர்க்குலர் மோஷன்ல வந்து பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பிளாக் ஹெட்ஸா இருக்கட்டும், இல்லை குட்டி குட்டியா இன்க்ரோன் ஹேர் இருக்கும், அப்படின்னா வந்து உங்களுக்கு பிக்மெண்டேஷன் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா ஒரு 4-5 ஒரு இதுக்குள்ள கண்டிப்பா கம்ப்ளீட்டா கியூர் ஆயிடும். எனக்கு 2 சிட்டிங்லேயே நல்ல சேஞ்சஸ் தெரிஞ்சது. அதனாலதான் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஸோ தட் தீபாவளி அப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றதுனால. ஸோ நல்லா நீங்க இந்த மாதிரி நல்லா அப்படியே சர்க்குலர் மோஷன்ல பண்ணீங்க அப்படின்னா மேல இருக்க டெட் ஸ்கின் எல்லாமே உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். அதே மாதிரிதான் வாயை சுத்தி கம்ப்ளீட்டா வந்து வாஷ் பண்ணி ரிமூவ் பண்ணிருங்க. ரிமூவ் பண்ணிட்டு ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்க ஃபாலோ பண்ண வேண்டியது, கண்டிப்பா வந்து மாய்ஸ்சரைசர் போடணும். நல்லா ஹெவியான மாய்ஸ்சரைசர் வந்து போடுங்க. அந்த மாய்ஸ்சரைசர் போடுறதுக்கு நான் ஒரு சின்ன டிப்ஸ் சொல்றேன். அது வந்து இந்த பேக் போட்டதுக்கு அப்புறம் நீங்க அதை செய்யலாம். ஸோ நீங்க அந்த இது வாஷ் பண்ணி எடுத்தோடனே அந்த மாய்ஸ்சரைசர் போட போறீங்க இல்லையா, அதை வந்து அட்லீஸ்ட் ஒரு 1 hour வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிருங்க. கொஞ்சமா எடுத்து மாய்ஸ்சரைசர் குட்டியா ஒரு கப்ல போட்டு நீங்க ஃப்ரிட்ஜில் வச்சிருங்க. ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இந்த பேக் போட்டு நீங்க வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த மாய்ஸ்சரைசர் வந்து கொஞ்சம் சில்லுன்னு இருக்கும், அதை எடுத்து நீங்க ஃபேஸ் ஃபுல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. நல்லா திக் லேயர் ஆஃப் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிட்டு நைட்டு படுத்துருங்க. நான் வந்து நைட்டு தான் எப்பயுமே யூஸ் பண்ணுவேன். எனி ஸ்கின் கேர் எனி திங் நான் வந்து நைட்டு தான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா நைட்டு வந்து பாத்தீங்கன்னா உங்க ஸ்கின் வந்து தண்ணியை ரிப்பேர் பண்ணிக்கும். அதுக்கு ஒரு டைம் கொடுக்கணும் இல்லையா, நம்ம கொஞ்சம் செட்டில் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும். அதனால தூங்கறதுக்கு முன்னாடி இந்த ரொட்டீன் பண்ணிட்டு நல்லா சில்லுன்னு இருக்கிற அந்த மாய்ஸ்சரைசர் வந்து உங்க ஃபேஸ்ல நீங்க போட்டுட்டு நீங்க படுத்துருங்க. மார்னிங் எழுந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ சப்பலா இருக்கும் ஸ்கின். ரொம்ப ஈஸி ஆக்சுவலி இது DIY. எந்த மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணலாம், உங்ககிட்ட என்ன மாய்ஸ்சரைசர் இருந்தாலும் நீங்க யூஸ் பண்ணுங்க, ஆனா உங்க ஸ்கின்னுக்கு அது சூட்டா இருக்கணும். ஸோ இதுதான் ப்ரொசீஜர். ஸோ கண்டிப்பா இந்த DIY ட்ரை பண்ணி பாருங்க. எஸ்பெஷலி ஃபெஸ்டிவலுக்கு முன்னாடி நல்ல ஒரு பிரைட்டனான ஒரு ஸ்கின் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ இங்க முடியுது ஃப்ரெண்ட்ஸ். Until next video, take care. Bye.